ஏன்னா சத்தியமா நான் சொல்றேங்க 4+4 into 3+3 is equal to ஒரு சம் இருக்குன்னு வச்சுப்போம். என்ன பண்ணணும் நீங்க 4+4 into 3+3 is equal to போது டப்புன்னு ஒரு பையன் யோசிப்பான் 4+4 into ஃபர்ஸ்ட் 3 போட்டுருணுமா இல்ல 3+3 பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டூ பண்ணணுமான்னு ஒருத்தர் யோசிச்சுட்டு பக்கத்து பையன்கிட்ட இது கரெக்டாடான்னு கேட்கும் போதுல அவன் என்னை பார்த்து காப்பிடிக்காத மிஸ்கிட்ட சொல்லிட்டு வேணுமா. In this video, நம்ம BODMAS பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் BODMAS? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாமே. 4 - 3 + 6 multiplied by 5 divided by 2 and again multiplied by 3 to the power of 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரைட், இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் அப்படின்னு சொல்லி எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் இன்வால்வ் ஆகுது. கரெக்டாக ஈவன் பவர்ஸ் கூட வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆப்ரேஷனை ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம், எதை செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா வெவ்வேறு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம BODMAS அப்படிங்கிற கன்வென்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, இந்த BODMAS என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். இந்த BODMASல B அப்படின்னா brackets, O ஃபார் ஆர்டர், D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் A ஃபார் அடிஷன், அப்புறம் S ஃபார் சப்ராக்ஷன். ஆல்ரைட், நான் இங்கே நான் PEMDAS அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுவுமே வந்து BODMAS தான். பட் அகெயின் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, BODMAS அப்படிங்கிறது நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில் ப்ராபப்ளி. PEMDAS அப்படிங்கிறது அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, எஸ்பெஷலி US மாதிரி கண்ட்ரீஸில் இந்த PEMDAS அப்படிங்கிற கன்வென்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. இதோட அந்த மீனிங் என்ன அப்படின்னா P ஃபார் parenthesis, E ஃபார் எக்ஸ்போனன்ட், அண்ட் அகைன் இதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளானட்டரி. M ஃபார் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். நவ் இந்த BODMASக்கும் PEMDASக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது, எக்ஸாக்ட்லி சேம் தான். நம்ம ஊரில் இந்த சிம்பிளை brackets அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக. அதே மாதிரி யூஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை parenthesis அப்படின்னு சொல்கிறாங்க. parenthesis கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னா? ஓகே, ஐ மிஸ்ட் தட். parenthesis. ஆல்ரைட், நான் வாட் இஸ் ஆர்டர்? ஆர்டர் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பவரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். 2^3, 4^6 அந்த மாதிரி பவர் அப்படின்னு வந்தாலே நம்ம அதை ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸ்போனன்ட்னாலுமே அதே தான். டெக்னிக்கலி மேத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பவர் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 4-5 விதமாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் அப்படின்னாலுமே அது பவரை தான் மீன் பண்ணுது. அண்ட் எக்ஸ்போனன்ட் அப்படின்னாலுமே அது பவரை தான் மீன் பண்ணுது. அண்ட் நம்ம இதை ஆல்சோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஆர் இண்டீசஸ் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இண்டெக்ஸ்னாலுமே அது பவர் தான் மீன் பண்ணுது. அண்ட் ஆல்சோ டிகிரி, இதை நம்ம பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது டிகிரி அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கடைசியாக வந்து பவர்ன்ற வார்த்தையை வந்து பவர் தான் மீன் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே விஷயத்தை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 விதமாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஆர்டர்னாலும் எக்ஸ்போனன்ட்னாலும் பவர் தான், ஓகேங்களா. அண்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளானட்டரி. நவ் இந்த BODMAS ஆக்சுவலாக என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ப்ராக்கெட்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் பவரில் ஏதாவது இருந்தால் அதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதான் இல்லை. ஆக்சுவலாக BODMASை பொறுத்த வரைக்கும் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். வாட் ஐ மீன் இஸ், லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். 4 multiplied by 2 divided by 4 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே PEMDASல மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட் இருக்குது. விச் மீன்ஸ் தட் இந்த கன்வென்ஷனை செட் பண்ணவங்களுக்கு கிளியராக தெரியும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், அது ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்சபிள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஈவன் தோ இங்கே BODMASல டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது கரெக்டாக, ஆனால் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ நம்ம அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்பிரஷனில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ வி சால்வ் தட் ஃபஸ்ட். 4 multiplied by 2 is 8. Then again நம்ம அதை 4ஆல் டிவைட் பண்ணுறோம், which gives us 2. இதை நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வச்சு ஈஸியாகவே புரிஞ்சிக்கலாம். அதுக்கும் நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாமே. 8 - 5 + 3ன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன யோசிப்போம் அப்படின்னா இங்கே அடிஷன் தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ வி சால்வ் அடிஷன் ஃபஸ்ட் அப்படின்னு நினைப்போம். நம்ம அதையும் பண்ணி பார்க்கலாம். 5 + 3 is 8. ஸோ நமக்கு 8 - 8 அப்படின்னு வரும், which is equal to 0. அண்ட் நம்ம இப்போ சப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். அகெயின் அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், அதே எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 8 - 5 is 3. 3 + 3 is 6. இப்போ நமக்கு 2 வெவ்வேறு ரிசல்ட் கிடச்சிருக்கு கரெக்டாக. சப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு ரிசல்ட்டும், அடிஷனை ஃபஸ்ட்டு பண்ணும்போது வேறு ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தில் எது கரெக்டான ரிசல்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கேல்குலேட்டரில் நான் அதே ஈக்குவேஷனை அதே எக்ஸ்பிரஷனை கொடுக்குறேன். 8 - 5 + 3 that equals 6.
ஸோ டெக்னிக்கலி இந்த கால்குலேட்டர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சப்ராக்ஷனாக தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் தான் அடிஷனை பண்ணியிருக்கு. அதனால தான் நமக்கு 6 ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு எக்ஸ்பிரஷனில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் சேம் திங் அப்ளைஸ் டு ப்ரோக்ராமிங் as well. அதுக்கான ப்ரோக்ராமிங்கும் லைட்டாக காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஒரு சி ப்ரோக்ராமுக்கான கோடு வந்து வச்சுருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களால் பார்க்க முடியுதா? 8 - 5 + 3 ஓகேங்களா? 8 - 5 + 3. ஸோ இந்த கோடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து 6 தான். ஸோ ஈவன் தோ இந்த பாட்மாஸ்லேயும் சரி பெம்டாஸ்லேயும் சரி ஏ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்குது. ஏக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன் அதாவது எஸ் வருது. பட் ஈவன் தோ இப்படி இருந்தாலுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், நம்ம மேத்லேயுமே சரி நம்ம வந்துட்டு ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு எது வருதோ அதான் சால்வ் பண்ணணும். அதே தான் இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பண்ணியிருக்கு. சியுமே வந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ஷனை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிஷனை சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ 6 ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. நாட் ஜஸ்ட் சி, ஈவன் நம்ம பைத்தான் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைத்தானுக்கான ஒரு கோடு வந்து வச்சுருக்கேன். இஃப் யூ கேன் சி நான் அதே கோடு தான், அதே எக்ஸ்பிரஷன் தான் இங்கே போட்டிருக்கேன். 8 - 5 + 3 ஓகேங்களா? இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆஸ் யூ கேன் சி பைத்தானுமே வந்து அதே ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் அது ஃபஸ்ட்டு சப்ராக்ஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடிஷனை பண்ணியிருக்கு. ஆல்ரைட். ஸோ நான் வாட் ஐ மீன் இஸ் இந்த இடத்துல வந்து நம்ம பாட் மாஸை 4 லெவல்ஸாக வந்து பிரிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ பி ஓ டிஎம் ஏஎஸ் அப்படின்னு நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா பாட்மாஸில் பிக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டர் அதாவது எக்ஸ்போனன்ட், அதுக்கு செகண்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அதேமாதிரி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஈவன் தோ பாட்மாஸில் 6 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் ஆர் 6 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை 4 லெவல்ஸாக தான் பிரிக்கிறோம். டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பட் தெர் இஸ் அ கேட்ச் ஆர் கேவியாட் ஹியர். அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அடிஷனை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணியுமே இந்த 6 ரிசல்ட்டை கொண்டு வர வைக்க முடியும். அது எப்படி அப்படின்னா வி மஸ்ட் டேக் திஸ் சைன் இன்டு கன்சிடரேஷன். நம்ம இந்த சைனோட சேர்த்து அடிஷனை பண்ணும்பொழுது நமக்கு 6 ரிசல்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் -5 + 3 பண்ணோன்னா -2 வரும். 8 - 2 is 6 தான் கரெக்டாக. அண்ட் இதை நம்ம 3 - 5 அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலி இங்கே வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட் அடிஷனை பண்ணுறோமா இல்லை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறோமா அப்படின்றதே புரியாமல் இருக்கும். பட் யா மேத் இஸ் ஜஸ்ட் திஸ் என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல்லி வியர்ட் திங். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஓவர் ஆல் திஸ். இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட் பாட்மாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டர், அதுக்கப்புறம் டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? I'll just erase all these kind of things. பட் again இதுவுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ஒரே விஷயம் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கிடைக்கும். அண்ட் யா தட் இஸ் pretty much it about பாட்மாஸ் ஆர் பெம்டாஸ். இப்போ நம்ம அண்ணனோட கேள்வியை சால்வ் பண்ணுவோம். 4 + 4 × 3 + 3 is equal to ஒரு சம் இருக்குன்னு வச்சுப்போம். என்ன பண்ணணும் நீங்கள்? 4 + 4 × 3 + 3 இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் அடிஷனோட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் லெவல் அதிகம். ஸோ வி சால்வ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட். 4 × 3 is 12. அதுக்கப்புறம் நம்ம அதை 4 and 3 கூட ஆட் பண்ணலாம். ஸோ 4 + 12 is 16, 16 + 3 19. ஸோ நம்ம அண்ணனுக்கு மறைக்கப்பட்ட ஆன்சர் வந்து இந்த 19 தான். ஸோ யா தட் இஸ் pretty much it for this video and thank you for watching. I hope you guys liked it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஜஸ்ட் சே எனக்கு மேத்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்தது, ஆனால் என்னை வர விடாம சொல்லி கொடுக்காம பண்ணது நீங்க.